நாங்கள் காலேஜில் வந்து ஓப்பன் டே நடக்கும், அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்கிறாங்க, அது நடக்கும். அப்போ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இந்த மாதிரி மார்க்லாம் இவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ்ட்டு வந்து முதல் பதில் என்ன வரும்னா, என் பிள்ளை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். நான் அவங்க வந்து பெற்றோர்கள் குறையா சொல்லலை சார். அவங்க எல்லாருமே அவங்க பிள்ளைக்கு வந்து அவங்க பசங்க வந்து ரொம்ப தங்கமான பிள்ளைங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றத அவன் காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் அந்த பையன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நம்மளை பற்றி ஏதோ சொல்கிறாரு இவரு, அப்போ நம்ம உஷாராக இருந்துக்கணும். இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை அப்படி தான், என் பிள்ளை அந்த மாதிரி நல்ல பையன் சொல்லும்போது நமக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்காங்க, நமக்கு என்ன அப்படின்னு கெத்தா ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் செமஸ்டரில் ஒரு பையன் வந்து ரெகுலராக வந்துட்டு இருந்த பையன் திடீர்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆளே காணோம். நான் வந்து நோட் பண்ணுறேன், என்னன்னா அந்த பையன் ரெகுலராக வந்துட்டு இருந்த பையன் ஆளை காணுவேன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மாலில் டெய்லியும் போயிட்டு ஃப்ரீ வைஃபை கிடைக்குதுன்றால உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன், அந்த பையனை தனியாக கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஏன்டா ஆளை காணும்போது சொல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கேம் விளையாடுறான் சார் அவன் டெய்லியும் அப்படி போயிட்டு. உங்கள் அப்பாட்ட சொல்லட்டுமா, இல்லை நீ ரெகுலராக வரையா சொல்கிறா அப்படின்னு. இல்லை சார் யார்ட்ட சொல்லாதீங்க சார், நான் கண்டிப்பாக வரேன் சார். இப்போ அவன் ரெகுலராக வரான் சார், அவன் 82% அட்டண்டன்ஸ் வச்சிருக்கான் சார், எல்லாம் அரியர் இல்லாமல் எல்லாமே பாஸ் கிளியர். அன்னைக்கு உங்க